வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ் சேனலோடாக உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்று சொன்னால், அதாவது இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்துக்கான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி இம்மாதம் இடம்பெற இருக்கின்றது. குறிப்பாக 18ஆம் தேதி இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது. இதற்காக வேண்டிய உத்தியோகபூர்வமாக இலங்கை குழாம் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்கள் தற்பொழுது இலங்கையிலே இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பார்களா, எங்கு வாக்களிப்பார்கள், எந்த இடத்தில் வாக்களிப்பார் என்பது தொடர்பாக எல்லாம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான போட்டி, இந்த போட்டியில் எத்தனை போட்டிகளில் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது, எத்தனை போட்டிகளில் இந்திய அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். அதே போல இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, அதாவது இந்த மாதத்தினுடைய ICC விருது 2ம் இலங்கைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆடவர் பிரிவிலும் இலங்கை அணி வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்களா இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டு விட்டுருங்க. காரணம், நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இலங்கை வெர்சஸ் நியூசிலாந்து அணிகளான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரினுடைய முதலாவது போட்டி இம்மாதம் 18ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க. இந்த போட்டி காலி, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை எழில்மிகு மைதானங்களிலும் இந்த இலங்கையில் காலி மைதானமும் ஒன்று. அப்படிப்பட்ட டெஸ்டுக்கே பேர் போன மைதானங்களாக இருக்கக்கூடிய இந்த காலி மைதானத்திலே தான் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க. இந்த போட்டிக்காக வேண்டி இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இலங்கை குழாமை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அணியினுடைய தலைவர் தனஞ்செடி சில்வா, அதே போன்று பத்துன் டிசங்க, அதே போன்று திபுத் கர்னாரோத்னா, அதே போன்று எச்எலோ மெத்யூஸ், அதே போன்று கமிந்து மெட்டிஸ், அதே போன்று குசல் மெட்டிஸ், அதே போன்று தினேஷ் சந்திமல் இந்த குழாத்திற்குள் ஒரு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். ஓஷத பெர்னாண்டோ, அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சதிர சமர் விக்ரம, அதே போன்று ரமேஷ் மெண்டிஸ் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பிரபா ஜெயசூர்யா, அசித் பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ, அதே போன்று லாயிரு குமார, மிலான் ரத்நாயக், அதே போன்று ஜாஃப்ரி பெண்டசேவும் இந்த அணிக்குள்ளே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க. மிகச்சிறந்த அணி. குறிப்பாக இந்த மைதானம் சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான தன்மையை கொண்ட மைதானத்தின் காரணமாகத்தான் இந்த இலங்கை குழாத்திலே ஜெஃப்ரி பெண்டசே, அதே போன்று பிரபா ஜெயசூர்யா, அதே போன்று ரமேஷ் மெண்டிஸ் போன்றவர்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தரஜெடி சில்வா பந்து வீசக்கூடியவர், அதே போன்று கமிந்து மெண்டிஸ் 2 கைகளாலும் பந்து வீசக்கூடிய சுழல் பந்து வீசக்கூடியவர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டியில் எப்படி 11 கொண்ட அணியாக இலங்கை அணி முதலாவது போட்டியில் விளையாட இருக்கின்றது என்பதாக. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரசிகர்களுக்கு மத்தியிலே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இலங்கை அணியினர் இம்முறை இடம்பெற இருக்கின்ற 21ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு இவர்கள் வாக்களிப்பார்களா, எங்கு சென்று வாக்களிப்பார்கள் என்பதாகவெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும். மிக முக்கியமான 3 இடங்கள், அதாவது இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக இலங்கை கிரிக்கெட் சபையினுடைய வாகனத்திலே அவர்கள் சென்று வாக்களிக்க முடியும். மூன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒன்று காலி, அதே போன்று கெண்டி, அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கொழும்பு ஆகிய இந்த 3 இடங்களிலே தான் இலங்கை கிரிக்கெட் அணியினர் வாக்களிக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இடம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அணிகளான 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரை நாங்கள் இதுவும் 18ஆம் தேதி தான் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மொத்தமாக இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் அணியினர் மொத்தமாக 13 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள். இதிலே 11 போட்டிகளில் இந்திய அணியினர் வெற்றியிட்டு இருக்கின்றார்கள். எந்த விதமான போட்டிகளில் பங்களாதேஷ் வெற்றி பெறவில்லை. 2 போட்டிகள் டிரோ அடிப்படையில் வெற்றி தோல்வியற்ற முடிந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் மற்றொரு விடயத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த மாதம் ICC விருது, அதாவது சிறந்த பிளேயர் வீரர் வீராங்கனை என்று நாங்கள் பார்க்கும் பொழுது 2மே இலங்கைக்கு சொந்தமாக இருக்கின்றது. இலங்கை கைவசமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க. அதாவது இலங்கையினுடைய இளம் சகலத்துறை வீரர், குறிப்பாக T20 ஒரு நாள் போட்டிகளில் கலக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட பந்து வீசக்கூடிய ஒரு வீரர் தான் துனித் வெள்ளாளகே. அவருக்கு தான் இந்த விருது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இலங்கை மகளிர் அணியினுடைய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் ஹர்ஷிதாவுக்கு பெண்கள் கிரிக்கெட் அணியின் சிறந்த வீராங்கனைக்கான விருது ICC மூலமாக வழங்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான காலனியோடு உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் RJ யாசிர். வணக்கம் நேர்களே.